ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. இனிப்புலாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னலாம் பார்த்துடலாம். 2 கப்பில் ரவை, அப்புறம் 3/4 கப்பு சீனி, ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், சேர்த்து பிரிச்சிடலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 கிளாஸ் காய்ச்சின பால், முந்திரி, திராட்சை, பிறகு ஒரு 3 ஸ்பூன் நெய்யுங்க. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரவையை 2 சுற்று விட்டு ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடுறேன். ரவையை அரைச்சிட்டு வந்தாச்சு. சீனியும் ஏலக்காயும் சேர்த்து ஒரு சுற்று விட்டுடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சீனி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சீனி ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது லட்டு தயார் பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டேன். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ரவையை வறுத்துக்கலாங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் லட்டு. ரவையை போட்டு வறுத்துக்கலாம். அரைச்சி வச்ச ரவையை இதில் கொட்டிக்கிறேன். கொஞ்சம் அப்படி வறுத்து எடுத்துங்க. அப்படி நெய்யிலே வறுத்து எடுத்துடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு கை விடாமல் லேசாக கிளறிட்டே இருங்க. கலர் மாறாமல் கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்துருங்க. கலர் மாறாமல் வறுக்கணுங்க. பாருங்க, 2 நிமிஷம் கலர் மாறாமல் வறுத்துக்கிட்டேன். அப்புறம் லட்டு நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. அதிகமாக வேணும்னா இதிலே சீனி போட்டுடலாம். சீனி அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஏலக்காய் சீனி 2மே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படி கொட்டிடலாம். கொட்டிட்டு திரும்ப எல்லாம் கிளறி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி தாங்க. தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு லட்டு பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சீனியை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், லட்டு பிடிச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சையும் வறுத்துடலாங்க. இது 10 வறுக்க மறந்துட்டேன், தனியாக வறுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் கழுவி வச்சுருக்கிறேன், உள்ளே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கோனிப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்துக்கலாம். ரவையை ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கேன். முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்தாச்சுங்க. அது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, இனிப்பு எடுத்து கொடுக்குங்க, அதனால தான் இது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தோம். நெய்
கொஞ்சம் மீதி இருக்கிற நெய்யை அப்படியே போட்டுடலாம். அப்புறம் 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு கிளறி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா திரும்ப ஊற்ற வேண்டாம். நான் 1/4 கிளாஸ் பாலில் கொஞ்சம் இவ்வளோ மீதி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சூட்டோடவே கிளறிக்கோங்க. அப்புறம் லட்டு நல்லா வரும். லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா உதிரி ஆயிரும். அப்படி இந்த சூட்டோடு ஊற்றினா அப்படி இதாகிட்டு கரெக்டாக வரும். இருக்க மீதி பாலையும் ஊற்றிக்கிறாங்க. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்க பதம். எல்லாம் சேர்த்து அப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான் வேலை. பாருங்க, கரெக்டாக இருக்குது பதம். லட்டு பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. சூடாக இருக்குது. இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய லட்டாவும் வேணும்னா பெரிய லட்டாக பிடிச்சிக்கோங்க. சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். பாருங்க, இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். சூப்பரான ரவா லட்டு ரெடிங்க. இது 2 கப்பு ரவைக்கு இவ்வளோ லட்டு கிடச்சிருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லட்டு ரெடி. டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. தம்பி டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. இனிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.